ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராமத்து தோழி. வாங்க, இன்றைக்கி ஒரு பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன். செஞ்சுட்டு இருக்கேன். வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் புளி குழம்பு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பாவக்காய், 3 பாவக்காய். பிஞ்சு பாவக்காய் தான், அதில் இருக்க விதையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா அதில் இருக்க விதையை எடுத்துடுங்க. எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. பாவக்காயெலாம் ரொம்ப ஒரு சாஃப்டான காய் தான், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். வேகிறதுக்கெலாம் நேரம் எடுக்காது. இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் இந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு காயெலாம் நல்லா வெந்து வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது பழைய புளி தான். புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இது மாதிரி சேர்க்கும் போது வெள்ளத்தில் இருக்க கல்லெலாம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருப்போம். கல் இல்லாமல் இருக்கும், சுத்தமான வெல்லம். அதனால் இதை மாதிரி செஞ்சு நான் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட சாதம் வச்சுருக்க பாவக்காய் குழம்பையும் அதில் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். பாய்.